இன்று இந்திய மருத்துவ சங்கம் ஐஎம்ஏ நேஷனல் ஐஎம்ஏ வந்து இந்தியா முழுக்க ஒரு நாள் போராட்டம், அதாவது கொல்கத்தாவில் ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அசம்பாவிதத்தை கண்டித்து அதோடு சேர்ந்து 2 கோரிக்கையை வைத்து நேஷனல் ஐஎம்ஏ இன்றைக்கி இந்தியா முழுக்க 1 டே ஸ்ட்ரைக், அதாவது தனியார் நிறுவனங்கள், அரசு டாக்டர்கள், ப்ரைவேட் ப்ராக்டிஸ் எல்லாமே இன்றைக்கி காலையிலேருந்து 6 மணிலேருந்து நாளை காலையில் 6 மணி வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் வந்து எங்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இந்த பெண் மருத்துவர் படுகொலையை வந்து உடனடியாக முறையாக விசாரிக்க வேண்டும், குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும், நியாயம் வழங்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. இரண்டாவதாக, இது மாதிரி பல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே ஐஎம்ஏ வந்து நேஷ்னல் ஆக்ட், ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்குது, ஒரு 7-8 ஸ்டேட்டில் இருக்குது. அது மாதிரி நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணுன்ற கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க. அந்த ஆக்டும் நேஷ்னல் லெவலில் கொண்டு வரணுன்றது 2வது டிமாண்டாக நாங்கள் வச்சுருக்கிறோம். 3வது, இருக்கிற மருத்துவர்களுக்கு பணியிடத்தில் எல்லாம் பாதுகாப்பு வேணும், பணியிடத்தில் அவங்களுக்கு போதிய இடவசதி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஐஎம்ஏ உடன் சேர்ந்து இதே போல் மெடிக்கல் காலேஜ் உள்ள எல்லா தலைநகரத்துலேயும் மாவட்ட தலைநகரத்துலேயும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் நாங்கள் 1 மணி நேரம் டோக்கன் ஓபி பாய்காட், அதாவது வெளிநோயாளிகள் புறக்கணித்து போராட்டம் நடத்தினோம். அது காலைல 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும். 8:30 மணிக்கு ரெஸ்யூம் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஓபி போயிட்டுருக்குது. அதே மாதிரி எந்தவித அவசர சிகிச்சை மிச்சம் எதுவும் பாதிக்காதவண்ணும் பொதுமக்கள் பாதிக்கப்படாததுக்கும் நாங்கள் என்ஷூர் பண்ணிட்டோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக இதுக்கு நியாயம் வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நேஷனல் ஐஎம்ஏ என்ன டிசைட் பண்ணுதோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷனும் ஐஎம்ஏவும் சேர்ந்து அடுத்த போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அதாவது முதல் கோரிக்கை இதுக்கு நியாயம் வழங்கணுன்றது. 2வது கோரிக்கை இந்த மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் நம்ம தமிழ்நாட்டில் 2008லேருந்தே இருக்குது, அதனால் அது தமிழ்நாட்டில் இருக்குது, நேஷனல் லெவலில் கேட்குறோம். 3வதாக இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஜோன், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜோன் கொடுக்கணும், அங்கே வந்து சில இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு கேட்குறோம்.